விசுவாச வாழ்வு சபை கானத்தூர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். In behalf of Faith Life Church Kanathur, I welcome you all in the name of Jesus Christ. அற்புதத்தின் தேவன் என்கின்ற தொடர் போதனையை நாம் கேட்டு வருகிறோம். We have been listening to the continuous series about God's miracle. மெய்யாகவே இந்த போதனை உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். I'm sure these teachings would be a blessing for you. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to see Luke chapter 13 verse 10 to 17 about the incident which has taken place and the miracle which was done by Jesus. 10வது வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். In the verse 10 you could see like this. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். Jesus was preaching on the day of Sabbath in a synagogue. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். Jesus lived nearly about 33 and a half years in this world. 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். He did ministry for 3 and a half years. அவர் செய்த ஊழியத்தில் In the ministry which has done, அவர் போதகம் பண்ணினார். he preached, அவர் பிசாசுகளை துரத்தினார். he chased out demons, அவர் பிரசங்கித்தார். he taught people. இயேசுவுடைய ஊழியத்தில் இவைகள் பிரதானமானவைகளாக காணப்பட்டது. These are the precious ones in the ministry which was done by இயேசுவின் Jesus. போதனைகள் அருமையானவைகள். The sermons done by Jesus are the fantastic ones. இயேசுவின் மலை பிரசங்கம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. The mountain sermon is a fantastic example for this one. 11வது வசனத்திலே In the verse 21, verse 11, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். we could see a woman who had been crippled by a spirit for 18 years. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். She was bent over and could not straighten up at all. இப்படிப்பட்ட பெண்ணுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிற சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். You could see Jesus healing this type of woman who has been going to disability. பெண்கள் குடும்பத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். Women are the most important people in a family. அவளுடைய சுகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. Her healing, her health is the most important one. அவளுடைய சுகம் பாதிக்கப்படும் பொழுது முழு குடும்பமே வேதனைக்குள்ளாக மாறுகிறது. When a woman is going to a disability, a whole family is going into trouble. இவள் அனுபவித்த வேதனைகள் 18 ஆண்டுகால வேதனைகள். This woman has been going through this trouble for 18 years. இது ஒரு நீண்ட கால வேதனை என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We can see this is a long time trouble, long time struggle. இவளுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே இவள் இப்படிப்பட்ட தாக்குதலுக்குள்ளானன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். You can see the reason for this disability is the disability spirit. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். You could see she was bent over and she could not straighten up at all. இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே நிமிரக்கூடாத நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். If you look into the verse in a much spiritual way, you could see a lot of people has been bent in their lives. They couldn't straighten up at all in their lives. தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They have been put their heads down and they have been living this type of life. எவ்வளவோ தங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாக சுயமாக முயற்சித்தும் அவர்களால் நிமிர முடியவில்லை. They have been trying a lot of things in their own self but they couldn't raise up at all. நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். Even today if you are going to this type of trouble, I am going to tell you a good news. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God is going to give deliverance to you. லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. In Leviticus chapter 26 verse 13 you can see, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். You could see, I am the Lord your God who brought you out of Egypt so that you could no longer be slaves to the Egyptians. I broke the bars of your yoke and enabled you to walk with heads held high. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் is someone who is going to make his people walk with the heads held high. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டார்கள். You can see the people of Israel was living as slaves in Egypt for nearly 400 years. நிமிர முடியாதவர்களாய் இருந்தார்கள். They couldn't keep their heads held high.
கடினமான வேலை, They've been doing a lot of hard work, hard labor. சரியான சாப்பாடு இல்லை, They were not eating properly. அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். They were oppressed. அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் விடுதலை கொடுத்து God gave deliverance to them. God gave freedom to them. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டது மாத்திரமல்ல, They not only went out of Egypt, வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டார்கள். they went out of Egypt with silver and gold. எதையெல்லாம் இழந்தார்களோ Whatever they lost, அதையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். God made them to recover all those back. சொல்ல போனால், If you want to say clearly, போனஸோடு கூட செய்த வேலைக்கு போனஸோடு கூட அவர்கள் வெளியே வந்தார்கள். whatever work they have done, they received the bonus. They went out with bonus. வேத வசனங்கள் அருமையானவைகள். The verses which written in the Bible are the most fantastic ones. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை நாம் பார்த்தாலும், Even you could see the incidents which has taken place over nearly thousands and thousands of years back. இன்றைக்கும் அவைகள் நமக்கு பிரயோஜனமானவைகளாக இருக்கிறது. Even today you could see these verses are much more useful to us. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். God will make their people will walk with their heads held high. லூக்கா 13வது அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது, Luke chapter 13 verse 12. இயேசு அவளை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. You could see Jesus saw her. இன்றைக்கும் இயேசு உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். See, God is someone who is seeing you. கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், There may be people, a lot of crores of people living in this world. உங்களை அவர் நேசிக்கிறார். God is loving you. அவருடைய கண்கள் உங்களை இன்றைக்கு காண்கிறது. God's eyes are upon you. அவர் அந்த பெண்ணை பார்த்த நாளிலே அவளுக்கு விடுதலை கிடைத்தது. This woman got deliverance in the day when Jesus saw her. இன்றைக்கு இயேசு உங்களை பார்க்கிற இந்த நேரமே, இந்த நொடி பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். At this moment when Jesus is seeing you, you will be delivered, you will be given freedom and you will receive a miracle. லூக்கா 13வது அதிகாரத்திலே கீழ்ப்பகுதியில் நாம் படிக்கும் பொழுது, சாத்தான் இவளை கட்டியிருந்தான் என்று இயேசு சொல்லுகிறார். See, in Luke chapter 13 you can see this woman was bound for 18 years by Satan. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் ஏதோ நம்மால் வந்தது என்று நாம் நினைக்கிறோம். Today you could see the problems which we are facing today. Maybe you could think these problems I am the reason for all these problems. ஆனால் சில பிரச்சனைகள், but some of the problems பிசாசினால் நமக்கு வருகிறது, are given by Satan to us. அவன்தான் நம்முடைய எல்லா காரியங்களை திருடுகிறவனாக, you could see Satan is the one who is stealing all the good things from you. அழிக்கிறவனாக, He is the one who is destroying all these things. நம்மை கொல்லுகிறவனாக அவன் வருகிறான். He is the one who is trying to kill us. இயேசு கிறிஸ்து But Jesus, நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராக வருகிறார். He is someone who gives us life. பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். He gives us abundant life. உங்கள் சொந்த முயற்சியில நீங்கள் விடுதலை பெற முடியாது. You cannot attain freedom in your own self. உங்களுக்கு இயேசு தேவை. You need Jesus. அவருடைய வல்லமை உங்களை குணமாக்கும். Jesus power is going to deliver you. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். He sends his word and heals us. பாருங்கள், நாம் இங்கே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஜெப ஆலய தலைவனை குறித்து நாம் பார்க்கிறோம். Now we are going to see another person who is the leader of the synagogue. அந்த பெண் சுகம் பெற்றபோது, when this woman has got the healing, ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், this man, he looks in the people and says, இன்றைக்கு ஓய்வு நாள் நீங்கள் சுகம் பெறக்கூடாது. no, this is the day of Sabbath, which means rest. You shouldn't be receiving this healing today. மற்ற நாட்களிலே வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். You can see there are 6 days for work. You can come and get healed on one of those days. 18 வருஷ காலமா இப்படிப்பட்ட ஜெப ஆலயத்தில் தான் இந்த பெண் வேதனையோடு கூட இருந்தாள். You can see this woman has been going to this synagogue for the past 18 years and she wasn't healed. இன்றைக்கும் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட சபைகளில், இப்படிப்பட்ட ஆலயங்களிலே அவர்கள் பல ஆண்டுகளாக மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள். You can see people in this today life, they are going to churches and their situation are much like this woman. They are going to this church and they are not able to get deliverance which they have been expecting to get from Jesus. சபைகள் இன்றைக்கு அநேகருக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். No, today the type of churches people are going, they are not able to give deliverance to the people. They are not able to help people. நீங்கள் எப்படிப்பட்ட சபையில் அங்கத்தினராக இருக்கிறீர்கள்? What type of church are you being part of? நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? What type of worship are you being a part of? இயேசுவுக்கு இருந்த மனதுருக்கம் இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை.
You could see this leader of the synagogue does not have the compassion which Jesus Christ has. சபை தலைவர்களும் சபை போதர்களும் சபையில் இருக்கிற விசுவாசிகளும் மனதிருக்கத்தோடு இருந்தால், If the person who is leading this church, the church leaders, the pastors and the believers of the church have the compassion, அநேக மக்கள் சுகத்தை பெற முடியும். today most of the people living today would be healed. சுகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அநேகர் தடையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். You could see lot of people in the church today, they are being a hindrance for the people from receiving the deliverance. சபையின் சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் இன்றைக்கு ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. The cultures which are followed by the churches, the church leaders are the most hindering one. They are the much hindering one from getting the people the deliverance they need. அன்றைக்கு ஜெபாலயம் இருந்தது போல, Same way the synagogue which was on that day, இன்றைய காலத்தில் சபைகள் இருக்கிறது. in this present life we have churches. சபைக்காக இயேசு கிறிஸ்து தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். You can see Jesus shed his last drop of blood for the churches. அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். It was Jesus who gave some to be apostles, some to be prophets, some to be evangelists, and some to be pastors and teachers. சபைக்காக தேவன் குணமாக்கும் வரங்களையும், God has given the gift of healing அற்புதங்களை செய்யும் சக்தியையும் and the miraculous powers. சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். God has given these things to churches today. சபை ஆராதனைகளில் வரங்கள் செயல்பட வேண்டும். In the church services you could see the gifts should be in action. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் சபை ஆராதனைகளில் வெளிப்பட வேண்டும். Of healing should be taking place in church today. ஆண்டவர் உங்களை நல்ல திருச்சபைக்கு நேராக கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. I pray to Lord that he should be guiding you to wonderful church near you. நம்முடைய சபை ஆராதனைகள் வல்லமை நிறைந்த ஆராதனைகளாக மாறுவதாக. The church services we are conducting today, let it be filled with all those miraculous powers and gift of healings. இந்த அற்புதத்தின் முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது, In the end of the incident, you could see மகிமையான செயல்கள் மூலமாக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். a lot of people over there were happy looking at the glorious things which has happened over here. இயேசு செய்த அற்புதம் மகிமையான ஒரு செயலாக இருந்தது. You can see the incidents which taken place, the thing which Jesus did here was the most miraculous one. It's the miraculous one. ஜனங்கள் சந்தோஷப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். See, people were overwhelmed, they were joy, they were full of happiness over looking over this incident. நாம் ஒவ்வொரு கூடுகையும் சந்தோஷம் தரக்கூடிய கூடுகையாக இருக்க வேண்டும். Each and every gathering we are doing today should be a joyful one. இந்த அற்புதத்திலே நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், The most important thing you could see in this miracle is இயேசு இந்த பெண் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். Jesus identified and revealed who this woman is. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசு சொல்லுகிறார். You can see this woman is a daughter of Abraham. This is what Jesus says. நம்முடைய முற்பிதாக்களிலே ஆபிரகாம் மிக முக்கியமானவர். Abraham is the most important person in our forefathers. ஆபிரகாமுடைய பெயர் வேதாகமத்திலே अनेक இடத்திலே நாம் பார்க்கிறோம். You could see Abraham's name mentioned in Bible in most of the pages of the Bible. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பார்க்கிறோம். You could see Abraham is the father of all of these believers. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். You could see Abraham's blessing. ஆபிரகாமின் குமாரத்தியாக இவள் 18 ஆண்டு காலம் வேதனையில் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். You can see daughter of Abraham has been bound for 18 long years. இந்த பெண் யார் என்பதை இயேசு அன்றைக்கு வெளிப்படுத்தினார். See, Jesus revealed who this woman is. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Are you able to know who you and me are? நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். You and me are the son and daughter of Abraham. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Not only that, we are the son and daughters of Jesus Christ. எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் என்பதை பாருங்கள். You see how gifted we are. இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? Today, what we should be doing to receive this type of miracle? அதை தான் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். We are going to look over that.
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, In Revelation chapter 3 verse 20 it says like this. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், Here I stand and knock the door. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், If anyone hears my voice and opens the door, நான் அவனுள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். I will come in and eat with that person and they with me. அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். He will eat with me. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்காமல் இருந்தால், Today if you are not given your heart to Jesus Christ, when you are not open your heart to Jesus Christ, இன்றைக்கு இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். today you should be surrendering your heart to Jesus Christ. நீங்கள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறீர்கள். You are the son and daughter of Abraham. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையாக நீங்கள் மாறும் பொழுது, When we change ourselves into the children of God, நீங்களும் சுகத்தை பெற முடியும். you can be receiving this type of healing. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது, When you request Jesus to come into your life, அவர் உங்களுக்குள் வருவார். He will come into your life. நீங்கள் அழைக்காமல் If you don't call Him, அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். He won't be compelling you. இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். I request you all to please open your heart to Jesus Christ. நீங்கள் சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். God's wish is to keep His people healthy. நீங்கள் சுகமாய் வாழ்வது ஆண்டவர் உங்களை குறித்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். God's want you to live healthy. That's what its wish is. வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 Isaiah chapter 53 verse 5. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். By His wounds we are healed. மத்தேயு 8:17 சொல்லுகிறது, Matthew 8 chapter 8 verse 17. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். He took up our infirmities and bore our diseases. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, 1 Peter 2:24. இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் என்று பார்க்கிறோம். By His wounds you have been healed. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனங்கள் பாருங்கள். You see how fantastic these words are. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகி விட்டோமா? By Jesus Christ's wounds we have been healed. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, When we pronounce these words, when you say these words loud, சுகம் உங்களுடையதாக மாறுகிறது. you change into a healthy person. பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடாமல் இருங்கள். There you should never leave devil the foothold. பிசாசு உங்களை கட்டுவதற்கு இடம் தராமல் இருங்கள். You should never give place for Satan to hold you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதமான சுகத்தை தரும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I am going to pray that the Lord Jesus Christ is going to give a deliverance to you in your life today. ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை சந்தித்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். By this incident, I am sure that God has met you and is going to deliver the same type of feeling to you. கிருபையுள்ள பிதாவே, Our gracious heavenly Father, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். in the name of Jesus we come to you, Lord. 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தை விடுவித்தீரே. This daughter of Abraham who has been bound for 18 years was delivered by you. இன்றைக்கும் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. Let whoever has been bound today in their life, let it be delivered in your name, Lord. தெய்வீக சுகம் உண்டாகட்டும். Let them get the healing they need, Lord. நிமிரக்கூடாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நிமிர்ந்து நிற்பார்களாக. Let them who have been crooked, let them keep their head held high, Lord. பொருளாதாரத்தில் நிமிர முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நிமிர்ந்து நிற்பார்களாக. Let them keep their heads held high in the financial life, their Lord. பல்வேறு காரியத்தினாலே தலை குனிந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் நிமிர்ந்து நடப்பார்களாக. Whoever has been kept their heads down because of various reasons, let them walk straight today, Lord. இன்றைக்கு தங்கள் இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். Today, whoever opening their heart to you, Lord, I thank you for that. நீர் அவர்கள் தேவனாயிருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. I thank you for being their Lord and I thank you for blessing them, Lord. தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் உண்டாகட்டும். Let them receive the healing and the safetyness and your guidance. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் உண்டாவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். Let everyone receive the Abraham's blessings, Lord. தொடர்ந்து நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. Let you save them and let you guide them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.